ஸோ கடைசியில் என்ன பார்த்துருக்கோம் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லன்னு பாருங்கள். சில கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எதை சொல்ல வந்தேன், இப்போ இது வந்து திஸ் இஸ் கால்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதில் நமக்கு டவுட் இல்லை. இந்த 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன், வெரி குட். ஓகே, இதில் ஒரு விஷயம் கவனிங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை உங்களுக்கு கொடுக்குற சிஸ்டம் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டமாக இருந்தால், அது என்ன சார் சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம்? இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஹீலியம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். அது ஹீலியம் பிளஸ்ன்னா 1 எலக்ட்ரான் தான். லித்தியத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? லித்தியத்தில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுவே லித்தியம் 2+ அப்படின்னா அப்பயும் 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே, பெர்லியம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 இருப்பாரு. அதே பெர்லியம் 3+ அப்படின்னா 1 எலக்ட்ரான். அப்போ இந்த எல்லா ஸ்பீஷிஸுக்கும் என்ன பேருன்னா சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டத்தை கொடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா அப்போ எப்படி தெரியுமா வரும்? 1s ஓகே, அது லோ எனர்ஜி தான். அதை விட 2s ஹை எனர்ஜி. ஆனால் 2sம் 2pயும் ஈக்குவல் எனர்ஜி. இவங்களை விட 3s மோர் எனர்ஜி. ஆனால் 3s 3p 3d இவங்கெல்லாம் ஒரே மாதிரியான எனர்ஜி. அப்புறம் 4s ஈக்குவல் டு 4p ஈக்குவல் டு 4d ஈக்குவல் டு 4f அப்படின்னு போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம். புரியுதுங்களா? சார் நீங்க போன கிளாஸ் வந்து ஏன் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் 3Dன்னு வருது, ஒரு சிலருக்கு 3Fன்னு வருதுன்னு சொன்னீங்களா சார்? புரியலப்பா சார் நீங்க போன கிளாஸ் சொல்றேன்னு சொன்னீங்களா சார்? இல்ல சொல்றேன் இன்னும் முடிக்கல. ஓகே. ஏன் இந்த இடத்துல வந்து 1D 2D வரல, ஏன் 2F வரல அதானே கேட்குறீங்க? ஆமாம் சார். ஆமாம், நம்ம என்ன அதுக்கெல்லாம் வரல டாபிக் இன்னும் வரல. இப்போ இது புரிஞ்சுதா? சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம் கொடுத்தா எனர்ஜி இப்படி எழுதணும். அதர் தென் சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் இது. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து மோர் தென் 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு இவரு. ஓகே, ஃபார் 1 எலக்ட்ரான் சிஸ்டம் அப்போ கான்ஃபிகரேஷன் இப்படி தான் இருக்கும். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா ஆஃபா பிரின்சிபலில் ஒரு சில பேசிக்ஸான விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஹன்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஹன்ஸ் ரூலுக்கு வருவோம். இல்லைன்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை கூட பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்? எனி ஐடியா? இல்லை சார். இந்த பாலின்றவர் யார் அப்படின்னாப்பா, இவர் தான் வந்து குவாண்டம் நம்பர் கான்செப்டை கொண்டு வர்றது. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்ல குவாண்டம் நம்பர்ஸ், அந்த கான்செப்டை கொண்டு வர்றதே இந்த பாலி தான். ஸோ பாலியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா no 2 electron in an atom can have same values of all 4 quantum numbers. ஓகே, அது என்ன சார் 4 குவாண்டம் நம்பர் சொல்கிறீங்க? நம்ம இதுக்கப்புறம் தான் அதை பார்க்க போகிறோம். அப்போ தான் நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இது எப்படி நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதார் நம்பர்னு ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் நம்பர் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஆதார் நம்பர் இருக்குது. உங்களோட ஆதார் நம்பர் இன்னொரு ஆளுக்கு இருக்குமா? வாய்ப்பு இல்லை.
சரி, உங்ககிட்டயே 2 ஆதார் நம்பர் வச்சிருக்கீங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்ல. நமக்கெல்லாம் எப்படி ஒரு யூனிக் நம்பர் இருக்கோ, இதே போல ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே. அந்த செட்டு இன்னொரு எலக்ட்ரானுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு குவாண்டம் செட் அப்படின்னாக்கா, இதுதான் நமக்கு எப்படி ஒரு ஆதார் நம்பரோ அந்த மாதிரி ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு வந்து ஒரு குவாண்டம் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதான் கான்செப்ட். இப்ப இவர் இது மட்டும் இல்ல, இன்னொரு ஐடியாவும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆர்பிட்டல்ல நம்ம வந்து எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். அப்ப an orbital can accommodate an orbital can accommodate maximum 2 electron. An orbital can accommodate maximum 2 electrons with opposite spin. அதாவது ஒரு ஆர்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்பிட்டல்ல நீங்க எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும்? ஒன்லி 2 எலக்ட்ரான். அதுல ஒரு எலக்ட்ரான் அப்வர்டா இருக்கணும், இன்னொன்னு டவுன்வர்டா இருக்கணும். நம்மளால இதான் பண்ண முடியும். சரியா? நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரே ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண முடியாது. சார் நான் 3 ஃபில் பண்ணிக்கிறேன் சார், எல்லாம் ஒரே டைரக்ஷனில் ஃபில் பண்ணுறேன் சார், இது தப்பு, பண்ண முடியாது. ஒரு ஆர்பிட்டலில் நான் வந்து ஆப்போசிட்டில் வேணால் ஸ்பின் பண்ணி பார்க்குவேன் சார், மோர் தென் 2 எலக்ட்ரான் இப்படி பண்ணலாமா சார், இதுவும் தப்பு. இப்படியும் பண்ண முடியாது. ஓகே, இதுவும் தப்பு. அப்போ ஒரு ஆர்பிட்டல் அப்படின்னா அந்த ஆர்பிட்டலில் நீங்கள் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். இதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். சரியாப்பா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ இது வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அடுத்தது மூணாவதா ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னாக்கா ஹன்ஸ் ரூல். சரி, நீங்க ஆர்பிட்டல்ஸ்னா இந்த இப்போ 2Pல வந்து 6 பாக்ஸ் இப்போ இருக்குன்னா 2p இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2pனா பி சப்ஷெல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதில் பி ஆர்பிட்டல் இருக்கு. இந்த ஒரு பாக்ஸுக்கும் பேர் ஆர்பிட்டல். இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஆர்பிட்டல். ஓகே. இது ஒரு ஆர்பிட்டல், இது ஒரு ஆர்பிட்டல். அப்போ ஒரு பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் எலக்ட்ரான்ஸை? 2 ஆர்பிட்டல் தான். அதுலேயும் ஒன்று எப்படி இருக்கணும்? ஒன்று அப்போர்டு, ஒன்று அப்போர்டும் டவுன்வர்டு. அதுலேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்போர்டு தான் வரும், டவுன்வர்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். நீங்கள் வந்து எடுத்த உடனே டவுன்வர்டை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் அப்போர்டு எப்படி ஃபில் பண்ணக்கூடாது. இதுவும் நாட் ரெக்கமெண்டட். எப்போவுமே ஃபர்ஸ்ட் அப்வர்டு அப்புறம் டவுன்வர்ட் அப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு பேர் தான் ஆர்பிட்டல். அதாவது இதை கலெக்டிவாக சப்ஷெல் சொல்லுவோம். கலெக்டிவாக இதுக்கு பேர் சப்ஷெல். பட் அது இண்டிவிஜுவல் பாக்ஸுக்கு பேர் வந்து ஆர்பிட்டல். புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ மூணாவது விஷயத்துக்கு வருவோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ அதுக்கு வருவோம். ஓகே, இது என்னன்னாப்பா, இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு ஆர்பிட்டல் எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறோம்ப்பா. இப்போ உதாரணத்துக்கு இந்த பி எடுத்துக்குவோமே. ஆஸ் பர் பி ஆர்பிட்டல் இங்கே பாருங்க, இந்த பி ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணுறேன். ஒன்று அப்வர்டாக போட்டிருக்கேன், ஒன்று டவுன்வர்டாக போட்டிருக்கேன். இது கரெக்டா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். அதாவது பாலி ரூல் படி இது கரெக்ட் தான். ஆஸ் பர் பாலி ரூல் இது கரெக்ட் தான்.
as per Pauli rule this is correct. அதே 2 எலக்ட்ரானை இங்க ஒன்று போட்டா தப்பா சார். இதுவும் கரெக்ட் தான் as per Pauli rule. ஏன்னா பாலி என்ன சொல்றாரு, ஒரு ஒரு ஆர்பிட்டல்ல ஆர்பிட்டல் நீங்க 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணலாம், அதுக்கு மேல ஃபில் பண்ணக்கூடாதுன்னாரு. நான் இங்க பாருங்க 2 ஃபில் பண்ணியிருக்கேன், கரெக்ட் தான். இங்க பாருங்க 1 தான் ஃபில் பண்ணியிருக்கேன், அதாவது 1 இருக்கலாம் 2 இருக்கலாம், 3 தான் போகக்கூடாது. இதுவும் கரெக்ட், அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இது கரெக்ட். இப்படி இருந்தாலும் கரெக்ட் தான் as per பாலி. ஒன்னே ஒன்று மட்டும் ஃபில் பண்றேன், இதுவும் கரெக்ட் தான். அப்ப இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ இந்த 2 சிஸ்டமும் கரெக்ட் தான். அப்போ இந்த ரெண்டுமே கரெக்டுன்னா இதில் எதை வந்து நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறது? ஒரு P2 சிஸ்டம் சொல்லும் போது இப்போ இந்த ரெண்டில் நான் எதை பார்க்கறது? நம்மளா சொல்ல முடியாது இல்லையா? அங்கே தான் நம்ம அடுத்து ஒரு ரூலை பார்க்குறோம். இப்போ இந்த வார்த்தையில் ஹன்ஸ் மேக்சிமம் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். இப்போ அந்த மேக்சிமம் மல்டிப்ளிசிட்டி அப்படின்றதுனுடைய மீனிங் நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரூல் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் இந்த 2 சிஸ்டத்தையும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சிஸ்டம் P2ல 2 எலக்ட்ரான் இருக்காரு, ரெண்டுமே பேர் ஆயிட்டார். இன்னொன்று ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கார். ஓகே, நம்ம இந்த எலக்ட்ரான் போடுறோம் இல்லையாப்பா, இந்த அப்வேர்டு போடுற எலக்ட்ரானோட மீனிங் என்ன தெரியுங்களா? இந்த அப்வேர்டில் போடுற எலக்ட்ரான் வந்து இப்படி போட்டோம்னா எலக்ட்ரான் கிளாக் வைஸாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆட்டத்துக்குள்ள கிளாக் வைஸாக சுற்றுறாருப்பா அப்படின்னு அர்த்தம் ஆர்பிட்டலில். இப்படி டவுன்லோடாக போடுறோம் இல்லை, இதனோட மீனிங் என்ன தெரியுமா? எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸாக ரிவால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸு, இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ். பொதுவாக இந்த கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுறது இல்லையா, இந்த கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுறதோட வேல்யூ வந்து ஸ்பின் வேல்யூ வந்து ப்ளஸில் சொல்லுவோம், ப்ளஸ் ஆஃப். இவருக்கு வந்து வேல்யூவை மைனஸில் சொல்லுவோம், மைனஸ் ஆஃப். எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இது ப்ளஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இதில் என்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்கு, இதனோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 1/2. இதனோட வேல்யூ என்ன? மைனஸ் 1/2. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, அப்போ எவ்வளோ கிடைக்கும்? ஸ்பின் எவ்வளோ வருது? ஸ்பின் எவ்வளோ வருது? ப்ளஸ் 0. இப்போ இந்த இடத்துல எஸோட வேல்யூ எவ்வளோ? 2 எலக்ட்ரான் இருக்காரு, 1 2. இங்கே எஸோட வேல்யூ எவ்வளோ? இதுக்கு ஒரு ப்ளஸ் ஆஃப், ப்ளஸ் இவரும் அப்போடா இருக்காரு, அப்போ அவருக்கும் ஒரு ப்ளஸ் ஆஃப் தான், அப்போ அவருக்கு ஒரு ப்ளஸ் ஆஃப். அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? வேல்யூ 1ன்னு வரும். கரெக்டா? அப்போ இந்த சிஸ்டத்தோட ஸ்பின் வேல்யூ 0, இந்த சிஸ்டத்தோட ஸ்பின் வேல்யூ 1. இப்போ மல்டிப்ளிசிட்டி, மேக்சிமம் மல்டிப்ளிசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மேக்சிமம் மல்டிப்ளிசிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னா 2s + 1, அதான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவை இந்த சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. 2 × 0 + 1 ஈக்குவல் டு 0 + 1 1ன்னு கிடைக்கும். அதே இந்த சிஸ்டத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. 2 × 1 + 1 ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தில் ஆன்சர் 1 தான் இருக்கு. இந்த சிஸ்டத்தில் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 3 வருது. அப்போ இந்த 2 சிஸ்டத்தில் எது மோர் ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்கும்? இதுதான். கரெக்டா? இதுவும் P2 தான், இதுவும் P2 தான். இங்கேயும் நம்ம P ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரானை தான் ஃபில் பண்ணியிருக்கோம், இங்கேயும் P ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் லாஜிக்காக பார்க்கும்போது, லாஜிக்காக இல்லை ரீசனபிளாக பார்க்கும்போது இந்த சிஸ்டத்துக்கு தான் மேக்ஸிமம் ஸ்பின் வேல்யூ இருக்குது. அதனால் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ரூலாக சொல்லும் போது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்க்காம நீங்கள் ரூலாக படிக்கும்போது எப்படி படிக்க போகிறீங்கனாக்கா, இப்படி படிக்கிறீங்க. Pairing of electron does not take place pairing of electron in an orbital
belongs to the same subshell. Does not takes place until each orbital belonging to the has got one electron each. அப்படின்னு ரொம்ப சிம்பிளா படிக்கிறோம். அதாவது என்னன்னா பேரிங் நடக்காது, எடுத்த உடனே பேரிங் பண்ணக்கூடாது. நீங்க எப்போ தெரியுமா பேர் பண்ணணும்? உங்ககிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை ஒரு பாக்ஸ்லையும் ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேரிங் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P4 சிஸ்டம் அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி போட்டுறக்கூடாது. சார் நான் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 போட்டுருவா சார், இப்படி தான் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? P4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற எல்லா ஆர்பிட்டலுக்கும் ஒன்று கொடுங்க. என்கிட்ட 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1 1 1 அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்ககிட்ட ரிமைனிங் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா மட்டும் பேர் பண்ணுங்க, அது வரைக்கும் பேர் பண்ணாதீங்க. ஸோ பேரிங் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் அன்டில் ஆல் தி ஆர்பிட்டல்ஸ் ஆர் சிங்லி ஃபில்டு, ஆல் தி ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஆஃப் ஃபில்டு. ஓகேவா? அது வரைக்கும் பண்ணக்கூடாது. இப்போ டி சிஸ்டம் இருக்கா, இப்போ D7 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. D7 சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? மொத்தம் டியில் வந்து 5 பாக்ஸஸ் இருக்கும், 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடணும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, எல்லாத்துலேயும் ஒன்று ஆக்குபை பண்ணிடுறீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பேர் பண்ண போறீங்க. இதுதான் பர்ஃபெக்டான விஷயம். சரியா? அப்போ இது பாருங்க, ஆஸ் பர் இப்போ இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் கரெக்ட் ஆஸ் பர் போத் பாலி as well as Hunt rule. This is correct as per both பாலிஸ் படி பார்த்தாலும் இது கரெக்ட் தான், Hunt rule படி பார்த்தாலும் இது கரெக்ட் தான். ஆனா இந்த சிஸ்டம் இது பாலிபடி கரெக்டா? பாலிபடி கரெக்ட். This is correct only as per poly. ஆனா இந்த மாதிரி எதுமோது தான் அது போத் this is correct for both poly as well as Hunt rule. ஆனால் இது மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ இது மூணுமே ரொம்ப 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 முக்கியமான ரூல்ப்பா. ஆஃப் பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. ஓகேவா? நான் ஏன் இந்த மாதிரி பேரிங்கை பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரிங் பண்ணணுன்றதுக்கான காரணத்தை தான் நான் மேலே சொன்னேன். அதை நம்ம இங்கே பார்த்தோம். பேஸ்ட் ஆன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ அதை வச்சு நம்ம பார்த்தோம். இதனுடைய எங்கே மேக்ஸிமம் அந்த ஹெட்டிங்கே பாருங்களேன், ஹன்ஸ் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி ரூல் அப்படின்னு தான் இருக்கும். இது நம்ம பொதுவாக அந்த வார்த்தையை விட்டுட்டு நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஹன்ஸ் ரூல் படிக்கிறதுனால இதனுடைய மீனிங் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அதனுடைய மீனிங் புரிஞ்சிருக்கும். மல்டிப்ளிசிட்டி வேல்யூ ஷுட் பி மேக்ஸிமமாக இருக்கிறது தான் ஒரு ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்குன்றதுனால we omitted this system and we have taken this one. பட் போத் ஆர் கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான் ஆஸ் பர் பாலி ரூல் படி பார்க்கும்போது. பட் இருந்தாலும் இதுதான் மோர் ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்கிறதுனால we consider this one. சரியா? ஓகே, இது வரைக்கும் முடிச்சிட்டோம்.